ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி கோவைக்காய் சட்னி எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி நடக்கடலை, நீங்கள் தோலை நீக்கிட்டும் போடலாம், நிற்காமையும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 3 கீத்து தேங்காய், ஒரு 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு, கோவைக்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும், அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி வரமிளகாயும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அது வதங்கின பிற்பாடு வெங்காயம் போட்டுங்க. ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு வதக்கினா தான் எல்லாம் வறுபட்டு ஒன்று போல் நல்லா சூப்பராக வருங்க சட்னி. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கிற பிற்பாடு இந்த கோவக்காய் போட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடாருங்க. இந்த எண்ணெயிலே வந்து காய் வெந்துடணும், அப்போ தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும். இல்லாட்டி வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிங்க. அதிலே ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுக்குங்க. தேங்காய் கீரி வச்சுருக்க தேங்காய், நடக்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆட்டுக்கல்ல ஆட்டினா சரி, மிக்சி ஜாரில் ஆட்டினாலும் சரி, அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு தாளிதம் போட்டுடலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு, கடுகு போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் போடுறதுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த கோவக்காயும் போட்டு நல்லா ஒரு சமயம் கொஞ்சம் வேகாமல் பச்சாய் இருந்தாலும் கூட இந்த வதக்கிறதுல சுத்தமாக வெந்து நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு வச்சுக்கோடுங்க. அப்போ தான் சாப்பாட்டுக்கு அப்பளத்தோடு தொட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.